எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். மகா சிவராத்திரிக்கு 3 விதமான நெய்வேத்தியம் பார்க்க போறோம். இது மகா சிவராத்திரிக்கு மட்டும் கிடையாது. நீங்க உப்பு இல்லாம எப்பல்லாம் உபவாசம் இருப்பீங்களோ, அந்த சமயங்கள்ல இந்த மாரி நெய்வேத்தியம் நம்ம செஞ்சு, அது முக்கியமா இந்த பாசிப்பருப்பு கஞ்சி, பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மகா சிவராத்திரிக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சுண்டு வெல்லம் சேர்த்து செய்வாங்க. அத நம்ம ஒரு அல்வா மாரி செய்யாம, இந்த மாரி துண்டமா போட்டு வெல்லத்தில கலர்றப்ப நெறைய பேருக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதேபோல இந்த பஞ்சாமிர்தம் பார்த்தீங்கன்னா, பூஜை முடிச்சுட்டு நெறைய பழங்கள் வீட்ல இருந்ததுன்னா, இந்த மாரி பஞ்சாமிர்தமா செஞ்சு நீங்க குடுத்தீங்கன்னா, குழந்தைங்களும் ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க. மகா சிவராத்திரிக்கு 3 விதமான நெய்வேத்தியம் பார்க்க போறோம். இதில முதல்ல பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சக்கரவள்ளி கிழங்க நம்ம வேக வச்சு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து செய்ய போறோம். இது நெறைய பேர் இந்த அல்வா மாரி கிண்டுவா. ஏன் நான் இந்த மாரி காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாரி நம்ம வெல்லம் போட்டு கிளறி எடுக்கிறப்ப, நம்ம 4 பேர் குடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு 2 பக்கம் இருக்கிற அந்த காம்ப எடுத்துட்டு, கொஞ்சம் உங்களுக்கு அழுக்கா இருக்கும், பிளாக்கா இருக்கும். அது மாரி எடுத்துட்டு ஒரு 2 துண்டமாவோ, 3 துண்டமாவோ நம்ம நறுக்கி ஆவியில வேக வைக்க போறோம். இப்ப நானு செஞ்சு காமிக்கிறப்பயே உங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி சின்ன சின்ன துண்டமா நம்ம முதல்ல வேக வச்சுக்கலாம். இத நம்ம வெல்லம் போட்டு கலர்னப்புறம் நெறைய பேருக்கு குடுக்கறதுக்கு தொன்னையில போட்டு ஒரு பிரசாதமா குடுக்கறதுக்கு, வீட்ல இருக்கிறவா எல்லாருமே மகா சிவராத்திரிக்கு நீங்க உபவாசம் இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4, 5 துண்டமா நம்ம எடுத்து இத பிரசாதமா குடுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாரி நான் காமிக்கிறேன். இது எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. சக்கரவள்ளி கிழங்குல சீசன் இருக்கிறப்ப இந்த மாரி செஞ்சிருப்பீங்க. தண்ணி விட்டு வேக விடாம, ஆவியில வேக வைக்கிறப்ப சீக்கிரமும் வேகும். ரொம்ப கொழ கொழன்னு ஆகாது. அதுக்காக தோல் எடுக்கிற பதத்துக்கு இருக்கு. இதுக்கும் நான் அடுத்தது பாசிப்பருப்பு கஞ்சி பண்ண போறேன். அதுக்கும் சேர்த்து ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சமா சுக்கு. இத பொடி பண்ணலாம். பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இத வறுத்து எடுத்துக்கலாம். தோலோடையே ஏலக்காவ வறுத்தீங்கன்னா, நல்ல மணமா இருக்கும். நெறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த ஏலக்காய்ல உள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த மேல இருக்கிற தோல டீ செய்யறதுக்குலாம் யூஸ் பண்றாங்க. ஆனா, இது நெறைய காணும். இந்த மாரி தோலோட சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்றப்ப, சர்க்கரை கூட பொடி பண்ணிக்கோங்க எப்போதுமே. நெனச்ச நேரம் நம்ம பாயசம் பண்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் 4, 5 ஏலக்காவ பொடி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நல்லா உங்களுக்கு இந்த தோல் நல்லா பொரிஞ்சுன்னு வந்திருக்கு. சுக்கும் நல்லாவே வறுபட்டிருக்கு. 2யுமே சேர்த்து நான் இப்ப சர்க்கரை கூட பொடி பண்ண போறேன். இந்த மாரி சுக்கும், ஏலக்காவும் சேர்த்து பண்ற ஏதாவது ஸ்வீட் ரெசிபிக்கெல்லாம் இத எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலியிலே ஒரு 1/2 கப்பு பாசிப்பருப்ப ஒரு சூடு ஏறுற வரைக்கும், ரொம்ப நமக்கு நிறம் மாறுற வரைக்கும் வறுக்க வேண்டாம். ஒரு சூடு ஏறுற அளவுக்கு நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்ப 2 முறை நானு தண்ணீல சுத்தம் பண்ணதுக்கப்புறம், 1 பங்கு நீங்க பாசிப்பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா, 5 பங்கு தண்ணி விடணும். இப்ப நான் 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்தேன். அதே கப்பால 2 1/2 கப்புக்கு தண்ணி விடுறேன். இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும். முக்கியமா நம்ம அதிக அளவு தண்ணி விடாம, சரியான அளவு தண்ணி விட்டு குக்கர்ல நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, குக்கருக்கு வெளிய உங்களுக்கு பொங்காது. மூடி மேலலாம் உங்களுக்கு அந்த பாசிப்பருப்பெல்லாம் ஒட்டிக்கும் அந்த கஞ்சி. அது மாரிலாம் ஆகாது. தேவைப்பட்டா நம்ம அதுக்கப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால 1 பங்கு நீங்க எந்த கப்ல எடுக்கிறீங்களோ, அந்த கப்பால 5 பங்கு தண்ணி விட்டுக்கோங்க. சிம் ஃப்ளேம்ல நம்ம வேக வச்சா தான் அந்த வெளியிலலாம் அந்த பாசிப்பருப்போட கஞ்சி வெளிய வராது. இப்ப பாருங்க, நம்ம வறுத்து வச்ச அந்த சுக்கு, ஏலக்காய், ஒரே 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்ப நான் கொஞ்சமா காமிக்கிறேன். நல்லா ஒரு 10, 15 ஏலக்காய், நல்லா 1 இன்ச் அளவுக்கு சுக்கு கூட நீங்க பொடி பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணுறப்ப சுக்குல உங்களுக்கு வண்டும் வராது. ஏலக்காய், சுக்கு பொடி பண்ணுறப்ப வண்டு வராது. இது ஒரு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாருங்க, வெந்து ஆறுன அந்த சக்கரவள்ளி கிழங்குல தோல் எடுத்துக்கலாம். இந்த தோல் எடுக்கிற நேரத்துல நான் என்ன பண்ண போறேன், 1/2 கப்புக்கு நானு வெல்லத்த துருவி வச்சிருக்கேன். அதில ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ரொம்ப கம்மியா விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி விட்டா, அது உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கோட சேர்ந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 1/4 பங்குக்கு அதிகமா தண்ணி விட்டு அது கரைஞ்சுன்னு இருக்கட்டும். அந்த டைம்ல நானு சக்கரவள்ளி கிழங்குல தோல் எடுத்துட்டு, நல்லாவே வெந்திருக்கு. சின்ன சின்னதா நறுக்கிக்கிறேன். இப்ப எதுக்காக நானு இந்த மாரி செய்றேன்னு நீங்க பாருங்கோ. இந்த மாரி செய்யறப்ப, நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, ஒரு 5, 6 துண்டமா எல்லாருக்கும் குடுக்கலாம். இப்ப வெல்லத்த வடிகட்டிட்டேன். நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது கூட சர்க்கரையோடு சேர்த்து பொடிச்ச அந்த ஏலக்காய், சுக்கு பொடி. அத சேர்த்து நல்லா கிளறி விடலாம். எப்போதுமே நீங்க இந்த வெல்லமும், தேங்காவும் சேர்க்கிறதா இருந்தா, வெல்ல கரைசல்லே தேங்காவ சேர்த்துட்டீங்கன்னா, நல்லா அந்த ஸ்வீட் தேங்கால சேரும்.
இப்போ அடுத்தது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல நிதானமான தீயில நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, நல்லா உங்களுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கோட அந்த வெல்லமும், தேங்காவும் கோட்டிங் ஆகும். பார்த்தா ரொம்ப உங்களுக்கு அந்த வெள்ளை கரைசல் கீழே இருக்கிற மாரி இருக்கும். சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறிண்டே இருந்தீங்கன்னா, 5 நிமிஷத்துல நல்லா அந்த சக்கரவள்ளி கிழங்கோட அந்த தேங்காய், அந்த வெள்ளை கரைசலும் நல்லா கோட்டிங் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அடியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வெள்ளை கரைசலே இருக்காது. இத நம்ம எடுத்து வச்சுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு கஞ்சிக்கு பாருங்க, நான் 1 பங்குக்கு 5 பங்கு தண்ணி விட்டேன். இந்த பாத்திரம் மேலெல்லாம் அந்த மேல பாசிப்பருப்பு பொங்கி வெளிய வழியாம, அதேபோல குக்கர் உள்ள மூடியெல்லாம் பார்த்தீங்களா, அதில் எப்போதுமே அளவான தண்ணி விட்டுக்கோங்க. சூடா இருக்கிறப்பயே நல்லா நம்ம இப்போ கடைஞ்சுக்கணும். உருவே தெரியக்கூடாது. நீங்க இந்த மாரி செய்யாம, அடுத்தது நீங்க வெல்லம் சேர்த்துட்டீங்கன்னா, அந்த பாசிப்பருப்பு என்னாகும், வெல்லம் சேர்த்தோனே நல்லா முழிச்சுண்டு டம்ளருக்கு அடியில போய் செட் ஆயிடும் நம்ம அத குடிக்கிறப்ப. அதனால நல்லா கடைஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு நானு பாசிப்பருப்பு எடுத்துனதுக்கு அதே கப்பால துருவுன வெல்லம் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். முதல்ல வெல்லத்த கொஞ்சம் தண்ணி விட்டு கரைய விட்டுட்டு நல்லா கடைஞ்சு மசிச்சு வச்சிருக்கிற அந்த பாசிப்பருப்போட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதிக்க கொதிக்க நல்லா கலர் வந்து உங்களுக்கு நிறம் மாறும். இந்த மாதிரி நிறம் மாறுறப்ப நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த சுக்கு, ஏலக்காய், சர்க்கரையோடு சேர்த்த பொடி, அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நம்ம நிறுத்திடணும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் சேர்க்கணும். ஏன்னா சுக்கு சேர்த்துருக்கிறதுனால இந்த பாசிப்பருப்பு வெள்ளை கரைசலும் சூடாக இருந்து பாலும் சூடாக இருந்தால் திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காய்ச்சின சூடு ஆறின பாலை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பாயசமாக செய்யாமல் கஞ்சியாக செய்கிறப்ப இதுக்கு முந்திரி, திராட்சைலாம் நெய்யில் வறுத்து போட வேண்டாம். இருந்தாலும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம குடிக்கணும். அதனால் ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு கஞ்சியும் சரி, அதே போல் நம்ம இப்போ சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சுருந்தோம் இல்லையா, இதையும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு தான் நம்ம ஒரு பிரசாதமாக எடுத்துக்கணுங்கிறப்ப இதுலேயும் ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்க்காம நாங்கள் வந்து எப்போதுமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்ய மாட்டோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போதுமே சுவாமிக்கு பூஜை பண்ணுறப்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு கஞ்சி, இந்த சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதம், அது அல்வாவாக இருக்கலாம், இந்த மாதிரி நான் செஞ்சதாக இருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழ பஞ்சாமிர்தம். இதை நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணாலும் சரி, சிவனுக்கு அபிஷேகத்துக்கு பழ பஞ்சாமிர்தம் நம்ம உபயோகப்படுத்தலாம். கோவிலில் முக்கியமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சகஸ்ரநாம குரூப்பில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு 2ஆம் கால பூஜைக்கு ஒரு 150 பேருக்கு பிரசாதமாக கொடுக்குற அளவுக்கு பழங்களை வீட்டில் நல்லா சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அலம்பிட்டு நறுக்குவோம். நறுக்கி 2ஆம் கால பூஜைக்கு கொண்டு போவோம். இந்த மாதிரி நான் பழ பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு என்னென்ன பழங்கள் எடுத்துக்கிறேங்கிறத காமிக்கிறேன். 1 கப்பு நல்லா உரித்த மாதுளம்பழம், பச்சை திராட்சை, சீட்லெஸ்ஸு, ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். இது கூட வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும். இதை வந்து லாட்டாக செய்கிறப்ப எங்களுக்கு வந்து யார் யார் என்னென்ன பழங்கள் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையுமே வாங்கிப்போம். முக்கியமாக நமக்கு வாழைப்பழம் வந்து அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல், அந்த பூவம்பழம் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் நேரம் ஆக ஆக அந்த புளிப்புத்தன்மை வந்துடும். அதனால் அது இல்லாமல் நாங்கள் வந்து ரஸ்தாளி எடுத்துருப்போம். இந்த ஏலைக்கு பாலேன்னு அப்படிம்பாங்க. நான் இன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி பழம் எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துல எல்லாம் சேர்க்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப ஏன் நான் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம், வெண்பொங்கல், அப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம்லாம் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு நிறைய பழங்களை வச்சு நம்ம சுவாமிக்கு அபிஷேகமும் பண்ணிவிட்டு அதை பிரசாதமாக கொடுக்குறப்ப 4 கால பூஜைக்கும் உட்காந்துண்டு அந்த அபிஷேகம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஆகாரமாக ஒரு நேரத்துக்கு ஒரு சின்ன தொன்னையில் கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 4, 5 பேராக சேர்ந்து நிறைய பழங்கள் வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா கத்தியில் நறுக்கி சுத்தமாக சின்ன சின்னதாக நறுக்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு சிவனுக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்கோ. இப்போ வாழைப்பழமும் பாருங்கள், இந்த மேலே காம்பெல்லாம் நறுக்கி தோல் எடுத்துட்டு நறுக்கணும். எப்போதுமே இந்த கையால் பிசையாதீங்க, யாருக்குமே அது பிடிக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலில் ரொம்ப கனிஞ்ச பழத்தை எடுத்து பிரசாதம், அதாவது இந்த பஞ்சாமிர்த அபிஷேகத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, கையில் போட்டு பிசைவாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி நறுக்குனிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
அதனால் முக்கியமாக இந்த வாழைப்பழத்தை கையில் போட்டு பிசைறத தவிர்க்கிறது நல்லது. இப்போ நல்லா பொடி பொடியாக நறுக்கின ஆப்பிள், வாழைப்பழத்தை சேர்த்துட்டேன். இது கூட மாதுளம்பழம் முத்துக்களை சேர்த்துருக்கேன். அடுத்து பாருங்கள், திராட்சை சேர்த்துட்டேன், பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உலர்ந்த திராட்சை அதையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கல்கண்டு சேர்ப்பாங்க, அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு அது கரைஞ்சும் கரையாமல் கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அந்த கல்கண்டு வாயில் தட்டுப்படும். அதனால் கல்கண்டு சேர்த்துக்காதீங்க. நாட்டு சர்க்கரை இது கோவிலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு எந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறீங்களோ கலக்காமல் எடுத்துன்னு போகணும். பழங்களோட இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த வெள்ளை கரைசல்லாம் கீழே செட் ஆகிடும். அதனால் கோவிலுக்கு கொண்டு போனாலும் சரி, இல்லைனா நீங்கள் வீட்டில் அபிஷேகத்துக்கு இந்த பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணாலும் வெல்லம் நாட்டு சர்க்கரையை போட்டு அப்படியே வச்சுடுங்க. அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்துண்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ கோவில்களில் பார்த்திங்கன்னா முதல்ல தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க. தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பழங்கள் இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து அதையும் அபிஷேகம் பண்ணிவிட்டு தேனோடு சேர்த்து எடுத்து கொடுப்பாங்க பிரசாதமாக. அது எல்லாருக்குமே விநியோகம் பண்ணுவாங்க. வீட்லேயும் அப்படியே தான். முதல்ல தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பழங்கள்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு பிரசாதமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் நான் கோவிலில் செய்கிறது எப்படி வழக்கமாக எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கங்கை கொண்ட சோழபுரம் போயிருந்தேன். அங்கே எவ்வளோ பெரிய சிவபெருமானுடைய லிங்கம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒருத்தர் அபிஷேகம் பண்ண கொடுத்துருந்தப்ப மகா சிவராத்திரி இல்லாமல் சாதாரண நாட்களில் போகிறப்ப ஒரு 3 தார் மழைப்பழத்தையே நறுக்கணும். இந்த மாதிரி பழங்கள்லாம் நறுக்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தோம். அதுலேருந்து தான் நான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த சிவன் கோவிலில் நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி பழங்களெல்லாம் நறுக்கி 2ஆங்காலம் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு எல்லாருக்குமே பிரசாதமாக விநியோகம் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு, வெல்லம், தேங்காய் போட்டு அதில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பாசிப்பருப்பு கஞ்சி அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பஞ்சாமிர்தம் இது எல்லாமே நம்ம முதல்ல சுவாமிக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு அப்புறம் நைவேத்தியம் பண்ணுறது, இல்லைன்னா பஞ்சாமிர்தம்னா அதை அபிஷேகத்துக்கு எடுத்துக்கிறது. அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இந்த உபவாசம் இருக்கிறவங்க அது கோவிலில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதை ஒரு பிரசாதமாக எடுத்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணுறப்ப வீட்டில் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறப்ப வில்வ இலை மேலே வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். கோவில்களில் நம்ம கொடுக்குறப்ப அவங்களே வில்வ இலை போட்டு அந்த குருக்கள் நமக்கு நெய்வேத்தியம் பண்ணி கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். இப்போ இது சிவராத்திரிக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் உப்பு இல்லாமல் எப்பெல்லாம் உபவாசம் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி இந்த பாசிப்பருப்பு கஞ்சி, இந்த பஞ்சாமிர்தம்லாம் நம்ம ஒரு ஆகாரமாக எடுத்துக்கலாம். சஷ்டிக்கெலாம் உபவாசம் இருந்தால், ஏகாதசிக்கெலாம் ரொம்ப முடியல அப்படின்னா இந்த மாதிரி பழங்களை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.